என்னோடய தலைமுடி வந்து ரொம்பவே ஒல்லியாக எலிவால் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பாதி அளவு அடர்த்தியாக கூட்டியிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டி போயிடுச்சு. பார்த்துக்கோங்க, ரொம்ப கொட்டி போயிடுச்சு, ஒல்லி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஜாண்டிஸ் வந்துருச்சு. அதனால எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டிருச்சு. எனக்கு வந்து டெலிவரி டைமில் கூட அவ்வளோ முடி கொட்டல. இந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப முடி கொட்டிருச்சு. பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப கொட்டினோன்னா எனக்கே பயம் வந்துருச்சு, முடி அவ்வளோ போச்சுன்னா என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. திரும்ப டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போதுல இந்த ஜாண்டிஸ் வந்தால் ஒரு 3-4 மாதத்துக்கு முடி கொட்டும், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. பார்த்துக்கோங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறது, அப்புறமா நிறையா ஹெல்த்தியான ஜூஸ்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் மெதுவாக சரியாயிடும் அப்படின்னாங்க. பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஏப்ரல் மாதம் ஜாண்டிஸ் வந்துச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும். ஆகஸ்ட் ஜூலையிலேருந்து நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன். ஹேர் பேக் வந்து அதிகமாக போடல. ஹேர் பேக் வந்து ஒரு 3 டைம் 4 டைம் தான் நான் போட்டு போய். பார்த்துக்கோங்க. ஜூஸ் வந்து நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். அது வந்து ஹேர் கேர்க்கனே நான் தனியாக ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு ஜூஸை நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஜூஸ் தான் அவங்கள்ட்ட நான் சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு வந்து நீங்கள் நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதில் வந்து எனக்கு எவ்வளோ ஒல்லியாக இருந்து இப்போ எனக்கு அடர்த்தியாக இருக்குது. முடி நல்லா எனக்கு பழைய மாதிரி கொண்டு வந்துட முடியல. எனக்கு 2-3 மாதத்துல கழிஞ்ச முடி வந்து எவ்வளோ நான் கூட காட்டுறேன். இவ்வளோ முடி எனக்கு கழிஞ்சிட்டு. பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த அரவாசி தான். அரவாசி வந்து நம்ம தூக்கு முடிச்சுல வெளியே குப்பையில பெரும். பார்த்துக்கோங்க. இதை பார்த்தாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ முடி எனக்கு கொட்டிடுச்சிங்க பாருங்க. இப்போ வந்து நான் அந்த ஜூஸ்லாம் குடிக்கிறதுனால எனக்கு வந்து முடி கொட்டுறது கம்மியாகி எனக்கு இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கு. எனக்கு அடர்த்தி டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ வந்து ஜூஸ் எப்படி பண்ணான்னு பார்த்து தரலாம். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் 4 காட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், அதாவது ஆம்லா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இவ்வளோத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காட்டு நெல்லிக்காவை நல்லா கட் பண்ணி போட்டு மிக்ஸியில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு கப்பில் வடிகட்டிட்டு அது கூட வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து குடிச்சிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவான ஜூஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே ஒல்லியாக இருந்து. பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ்லாம் ரெகுலராக எடுக்கனால என்னோடய முடி வந்து நல்லாவே அடர்த்தியாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டும் இல்லை, இந்த 2-3 ஜூஸ் நான் வந்து ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வரும் ஜூஸ் ரெசிபிஸ்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.